பங்குச்சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டி சிறிய ஏற்றத்திலையும் பேங்க் நிஃப்டி ஒரு சிறிய இறக்கத்திலையும் முடிவடைஞ்சது. ஸ்டாலியன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய ஐபிஓ ரீசெண்டாக வந்துச்சு. இன்னைக்கு அதனுடைய லிஸ்டிங் ஐபிஓ பிரைஸ் 90 ரூபா, லிஸ்டட் பிரைஸ் 120 ரூபா, க்ளோசிங் பிரைஸ் 126 ரூபா. ஐபிஓ பிரைஸ்லேருந்து 40% ஏற்றத்தோட இந்த ஷேர் வந்து இன்னைக்கு முடிவடைஞ்சது. கிராவிட்டா இந்தியா அப்படிங்கிற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருக்கோம். 2028க்குள்ள இந்த கம்பெனியினுடைய பிசினஸ் வளர்ச்சி நல்லா இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. மார்ஜின் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய பிசினஸ்ல கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. சர்வதேச அளவில் இவங்களுடைய நிறுவனத்தை கொண்டு செல்றதுக்கான பல யுக்திகளை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் இந்த நிறுவனத்தினுடைய ஷேர்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி ஒரு வருஷத்துல 1 மடங்குக்கு மேல இந்த ஷேர் உயர்ந்திருக்கு. நீங்களும் இந்த ஷேரை பத்தி ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணி பாருங்க. ROE ROC அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டலுக்கு தேவையான அளவீடு இருக்கு. இந்த ROE அண்ட் ROC ரெண்டுமே தொடர்ந்து 20% மேல இருக்கிற பட்சத்தில் லாங் டேர்ம்ல அது நல்ல ரிட்டர்ன்ஸை தந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் எந்த ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யறதா இருந்தாலும் இந்த ROE அண்ட் ROC நோட் பண்ணிட்டு உங்களுடைய முடிவுகளை வந்து எடுங்க. KE இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஷேர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிறுவனத்தினுடைய Q3 ரிசல்ட் ரீசெண்டா வந்துச்சு. மார்க்கெட் எதிர்பார்த்த ரிசல்ட் தந்த காரணமா அது இந்த ஷேர்ல இன்னைக்கு எதிரொலிச்சிருக்கு. மார்க்கெட் கடந்த சில மாதங்களா இறக்கத்துல இருந்தாலுமே கூட இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஏற்றத்தில் இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்வால் நெக்கோ அப்படிங்கிற ஒரு ஷேர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக் கடந்த சில மாதங்களாவே தொடர் இறக்கத்தில் இருக்குது. இந்த நிறுவனத்தினுடைய ரெவென்யூ அப்படிங்கிறது அதிகமா இருந்தாலுமே ப்ராஃபிட் அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால இறக்கத்தில் இந்த ஸ்டாக் வந்து இருக்கு. இந்த ஸ்டாக்கை பத்தி நீங்களும் ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணி பாருங்க. பிப்ரவரி முதல் வாரத்தில் RBI மீட்டிங் வந்து நடக்க இருக்கு. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து பேங்க் ஸ்டாக்ஸ்ல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அமையும்.